வணக்கம் நண்பர்களே, ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீரையும் கேப்சிகம் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு 2 பல்லாரி நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய தக்காளி அதையும் நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் 8 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ பல்லாரியும் பூண்டையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மசியை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வசக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா வசக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளியும் மசியை அரைச்சி வச்சுக்கலாங்க. அரைச்சிட்டு இந்த ஏற்கனவே வசக்கிட்டு இருக்க பேஸ்ட்டு கூட இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கேப்சிகம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போனால் மட்டும் போதும். கேப்சிகமுக்கு வதக்கி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டு நல்ல பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் கரம் மசால் பொடி 2 டீஸ்பூன், வத்தல் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. அதுக்கப்புறமா இந்த வதக்கி வச்சிருந்த கேப்சிகமையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பன்னீர் எடுத்துருக்கீங்க, அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பன்னீரையும் லேசாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பொரிச்சு எடுத்து இது கூட போட்டுடலாங்க. இந்த பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கரெக்டான பக்குவம் வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் கறி அப்படியே இருக்கட்டு. இப்போ மூடி போட்டுடலாங்க. இந்த மாதிரி கிரேவி எல்லாம் கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் வத்த விட்டே எடுக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் போல் ஊற்றுறேன். அப்புறம் சோயா சாஸ் 1 மூடி ஊற்றுறேங்க. எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி போட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கறியை மூடி வச்சு எண்ணெய் ஊறி வந்ததும் இறக்கிற வேண்டியதாங்க. இப்போ சூப்பராக பன்னீர் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி இது கூட நான் வச்சு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா சப்பாத்தி தாங்க பண்ணியிருக்கேன். எல்லோரும் சாப்பிட உட்காந்து சப்பாத்தி எடுத்து வச்சிட வேண்டியதான், கிரேவி எடுத்து ஊற்றிட வேண்டியதான், பிச்சு சாப்பிட்ற வேண்டியதாங்க. இன்றைக்கி நைட்டு தான் டிஃபன் எங்களுக்கு. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.